ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிறைய நேரங்களில் எப்படி இருக்கிறோம், எந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன புரிதலுக்கான கதை தான் இது. வாங்க பார்க்கலாம். ஹாய், ஐ எம் டாக்டர் ஸ்ரீதேவி, ஃபேமிலி டைனமிக் கோச். நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக இதை தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு குரங்கு இருந்ததாம்மா. அந்த மரத்தில் தாவி தாவி விளையாடிட்டு இருந்த ஒரு குட்டி குரங்கு என்ன பண்ணிச்சாமா, அந்த மரத்துலேருந்து ஒரு பெரிய பாம்பை பார்த்த உடனே அது நெளிஞ்சு கிழிஞ்சு இப்படி இருக்குது வளைஞ்சு போகிறத பார்த்து அதுக்கு ஒரே குசியாயிடுச்சு. அதுக்கு தெரியல அது பாம்பு, அது விஷம் அப்படின்னு. உடனே ஜம்ப் பண்ணி வேகமாக அதோட முதுகில் உட்காந்து அதோட கழுத்தை பிடிச்சிடுச்சாமா. பிடிச்சி இப்படி கையில் வச்சு விளையாடிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு மற்ற குரங்குகள்லாம் எல்லா மரத்துலேருந்து ஓடியாந்து வேகமாக, ஐயோ அது ரொம்ப விஷமான பாம்பு, நீ ஏன் அதை கையில் பிடிச்ச அப்படின்னு பேசி திட்டி எல்லாம் சொல்லி என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லிட்டு ஒன்றுன்னா போக ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்த விட்டு. யாருமே அதுக்கு ஹெல்ப் பண்ண முன் வரல. ஏன்னா எப்படி அந்த பாம்புலேருந்து நீ கையெடுத்தேன்னா அது உன்னை கொத்திரும், நீ சாக போகிற அப்படின்னு சொல்லி எல்லாரும் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரில. கையெடுத்தால் நம்ம கொத்திரும், நம்ம செத்துருவோம் இருக்கா, கையை எடுக்காமல் அது இருக்கும் அப்படி பிடிச்சிட்டே பேசாமல் இருந்துகிட்டே இருக்கு. நாட்கள் போது, ஒரு மணி நேரங்கள் போது, ஒரு நாள் போது, 2 நாள். அது அடுத்த நாள் காலையில் அந்த பக்கம் ஒரு துறவி நடந்து வந்துட்டுருக்கிறாரு. அவர் பார்த்துட்டு இந்த பாம்பை கேட்குறாரு, இந்த குரங்கை பார்த்துட்டு, ஏன் என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஏன் இப்படி கையில் பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு. இதை விட்டால் இதை கொத்தி என்னை கொன்னுரும், அதுக்காக நான் இதை விட முடியலை. என் சொந்தக்காரங்க யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல, எல்லாரும் என்னை பயமுறுத்திட்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த குரங்கு சொல்லிச்சாமா. அதுக்கு அந்த துறவி சொன்னாராம், அந்த பாம்பு ஏற்கனவே செத்து பல மணி நேரம் ஆச்சு, கை எடு அப்படின்னு சொன்னாங்களாம்மா. கை எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது செத்து போய் கீழே விழுந்ததாம். இது பிடிச்ச பிடில அந்த பாம்பு செத்தே போச்சு. செத்த பாம்பை தான் இவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு இருந்தோமான்னு அந்த குரங்கு நினச்சதான். இது குரங்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிற குரங்கு மனசு இது. எத்தனை செத்த பாம்புகளை நம்ம கையில் பிடிச்சிட்ருக்குறோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது சண்டை போட்டுட்டு நம்ம வருத்தங்கள் கவலைகளை எப்படி கையில் பிடிச்சது, அதுக்கு உயிரிழந்து செத்து போனதுக்கப்புறமும் பழைய பாஸ்ட்டுகளை, எத்தனை கடந்த நிகழ்வுகளை நம்ம கையில் பிடிச்சிட்ருக்குறோமோ அத்தனை பழைய விஷ பாம்புகள், செத்து போன பாம்புகள் எத்தனையும் நம்ம கையில் பிடிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இதுவரை அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேலாவது லைட்டாக நம்ம கையை விட்டு நம்மளோட புடியிலேருந்து அந்த செத்த பாம்பை விடுதலை கொடுத்துடலாம். அதே செத்து போச்சுங்க, அதை போய் கையில் வச்சுட்டு என்ன யூஸ், யாருக்கும் எந்த யூஸும் இல்லை இல்லையா? ஸோ நிறையா பாஸ்ட் நிகழ்வுகளை, கடந்த காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற நம்மளுடைய குரங்கு மைண்டு, அந்த குட்டி குரங்கு தான் நம்மளுடைய மைண்டு. அந்த மைண்டு பிடிச்சி வச்சுக்கிற செத்த பாம்புகளை விடுவீங்க. இதிலேருந்து திங்க் பண்ணி பாருங்கள். திங்க் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் மாற்றி தான் யோசிக்கலாமே. நன்றி.